வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று நாம் கிட்னி பயாப்சி பற்றி பேசுகிறோம். கிட்னி பயாப்சி செய்வதால் என்ன பயன், தீமைகள் என்ன? மனதில் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. இன்று நாம் அவைகளை புரிந்து கொள்வோம், அவைகளை எளிமையாக புரிந்து கொள்வோம். எனவே நீங்கள் எந்த முறையிலும் உங்கள் மனதை உருவாக்க முடியும். செய்யப்படுகிறது என்றால் நீர்க்குழாய்கள் பற்றிய பயனளிக்கும் காரணம் என்ன? எனவே நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையின் 4 பக்கங்களையும் பாருங்கள். இந்த அறை கருப்பாக இருக்கின்றது, எல்லோரும் கருப்பாக இருக்கின்றன. அப்படியானால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? யோசித்து பாருங்கள், இங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று உணர்வீர்கள். இப்போது நான் உங்களுக்கு மற்றொரு உதாரணம் கொடுக்கிறேன். உங்கள் அறையில் உடைந்த கண்ணாடிகள் உள்ளன, ஜன்னல்கள் திறந்திருக்கின்றன, எல்லா பக்கங்களிலும் கற்பனை மட்டுமே உள்ளது. அந்த அறையை பார்த்தால் உங்கள் மனதில் என்ன வருகிறது? ஒரு புயல் வந்திருக்க வேண்டும், இல்லையா? எனவே நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் தீர்ப்பு அளித்தீர்கள். இது பயாப்சி செய்வது போல் இருக்கின்றது. சிறுநீரகத்தின் ஒரு சிறிய மாதிரியை எடுக்கி மைக்ரோஸ்கோப்பின் கீழ் பார்க்கும்போது அதில் என்ன வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது, இந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டுள்ளது. அதை பார்க்கும்போது நமக்கு அதிக புதிய பரிந்துரையாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிறுநீரக பயாப்சி முக்கியமானது. இதிலிருந்தே நாம் அறிகிறோம். இப்போது அதன் பயன்கள் என்ன? உங்கள் வயது குறைவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். 18 முதல் 24 வயது வரை இருக்கலாம். இப்போது 18 மற்றும் 24 வயது மிகவும் இளமையாகும். இதில் பிபி அல்லது சர்க்கரை இல்லை, ஆனால் சிறுநீரகம் சேதமடைவதை நாம் காணலாம். இப்போது மருத்துவருக்கு செல்லி, என் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, என் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, என் யூரியா அதிகரிக்கிறது என்று சொல்லுங்கள். என் காரணம் என்ன சொல்லுங்கள்? டாக்டர் பரிசோதிக்கிறார், பிபி அல்லது சர்க்கரை இல்லை. எனவே சிறுநீரக தொற்றுகளுக்கு என்பது வசந்த் காரணம் இல்லை. இப்போது என் காரணம் இந்த பிரச்சனை இங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆனாலும் காரணம் தெரியாத நிலைகளில் முதுகு பயோப்சி பங்கு மிகவும் முக்கியமாகும். முதலில் அவர்கள் வயது குறைவாக உள்ளவர்களில் உள்ளனர். இதனால் என்ன பயன்? இது மருந்தை அமைப்பதை எளிதாக்குகிறது. இந்த நோயாளிக்கு IgA நெஃப்ரோபதி உள்ளது என்று கருதினால் போதும். இப்போது IgA நெஃப்ரோபதியில் என்ன நடக்கிறது? சிறுநீரகத்தில் IgA இம்யூனோகுளோபுலின் வைத்திருக்கின்றது. நாம் நுண்ணோக்கின் கீழ் பார்க்கும்போது, சிறப்பு கருத்து வைக்கும்போது அவை வித்தியாசமாக பிரகாசிக்கின்றன. ஆனால் நாங்கள் நோயாளிக்கு IgA நெஃப்ரோபதி உள்ளது என்று அறிந்து கொள்கிறோம். IgA நெஃப்ரோபதி உள்ளவர்களுக்கு ஸ்டீராய்டு சிகிச்சை எடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்தால் அப்படியே செய்யலாம். வலது. ஆனால் ஸ்டெராய்டுகள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய இனிப்பு அல்ல. ஸ்டெராய்டுகளை வைத்திருக்க முன்னர் நோயாளிக்கு ஸ்டெராய்டுகள் தேவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனால்தான் பயாப்சி அவசியம். மருந்தை அமைக்க சில சிறப்பு சந்தர்ப்பங்களில். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டீர்கள். இப்போது பயாப்சி செய்வது எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கலாம். முழுமையான பயாப்சிக்கு செல்ல மாட்டோம். பயாப்சி செய்தவர்களுக்கு இந்த பகுதி பயனுள்ளதாக இருக்கும். இப்போது மிகவும் பொதுவான கண்டுபிடிப்புகளில் ஒன்றை பார்க்கலாம். ஒருவரின் பயாப்சி செய்த பிறகு எது பொதுவாக கண்டுபிடிக்கப்படுகிறது? அதுதான் FSGS, ஃபோகல் செக்மெண்டல் குளோமருலர் ஸ்க்லீரோசிஸ். அது இன்வென்ட்ரல் சிறுநீரகத்தில் ஏதாவது சுருக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது ஏன் இந்த FSGS? இது கழிவுகளால் சேதிக்கப்படுகின்ற நோயாளிகளில் காணப்படுகிறது. பிபி இதற்கு முன்பு ஒருபோதும் அதிகரித்ததில்லை. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது, இப்போது உள்ளது. ஆனால் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட சேதம் பிபியாலால் தொடங்கப்பட்டது. இப்போது சிறுநீரகத்தில் சிறிய சேதம் ஏற்படும் போது உங்கள் இரத்த அழுத்தம் நன்றாக இருந்தாலும் சேதம் தொடர்ந்து அதிகரிக்கும். CKT ஒரு சுய முற்போக்கான பிரச்சனை என்பதால், அதாவது தானாகவே ஏற்படுகிற நோய். சிறுநீரகத்திற்கு 5% இழப்பு உள்ளது. சில பிரச்சனைகள் இல்லை, உங்கள் கிரியேட்டின் அளவு அதிகரிக்காது. ஆனால் அந்த 5% இழப்பு படிப்படியாக முன்னேறி 30%க்கு வருகிறது. கிரியேட்டினின் 30% வரை அதிகரிக்காது. ஆனால் 30% மீது மேலும் அதை மீறினால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். பின்னர் நீங்கள் சிறுநீரகத்தில் ஏதோ பிரச்சினை உள்ளது என்று தெரியும். மிகப்பெரிய சிக்கல் என்பது அதிகாரம் பெறுகிற பிறகு மற்றும் கிரியேட்டினின் அளவு 30% மீது அதிகரிக்கின்றது என்று உணர்ந்தால் போதும். எனவே நீங்கள் 1.3 இல் பயாப்சி செய்திருந்தால் சுமார் 30-35% சிறுநீரகங்களுக்கு ஸ்க்லீரோசிஸ் அல்லது சேதம் இருப்பதை காண்பீர்கள். எனவே இது FSGS பற்றியது. FSGS பற்றி மேலும் அறிய விரும்புவோர், நான் ஏற்கனவே FSGS-இல் ஒரு வீடியோ எடுத்துள்ளேன். அங்கு சென்று FSGS எப்படி சிறுநீரகங்களை சேதப்படுத்துகின்றன என்று பார்க்கலாம். இப்போது பயாப்சி அறிக்கையில் நாம் காணும் இரண்டாவது பொதுவான கண்டுபிடிப்புகளில் ஒன்று இதுவரை உள்ளது. அது MCT, அது குறைந்த மாற்ற நோயாகும். ஒரு நோயாளிக்கு புரதம் கசிந்து சிறுநீரகத்தில் பயாப்சி செய்யும் போது கண்ணாடியில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் புரதம் குறைந்துள்ளது மற்றும் புரதம் வருகிறது என்றால் மருத்துவர் ஏதோ ஒன்று குறைந்தபட்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். ஆனால் அது நுண்ணோக்கியில் இல்லை. எனவே இது குறைந்தபட்ச மாற்ற நோய் என்று அழைக்கப்படுகிறது. அது எப்போதும் பார்க்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் பிரச்சனை தொடருகிறது. எனவே இது பொதுவாக காணப்படுகிறது. சிறுநீரக பயாப்சியில் நாம் காணும் இரண்டாவது பொதுவான கண்டுபிடிப்பு இது. இப்போது IgA நெஃப்ரோபதி பற்றி பேசலாம். IgA நெஃப்ரோபதியின் பல நோய்கள் கண்டனவுகள் உள்ளன.
காரணம் IgA நெஃப்ரோபதி யாரிடமும் தெரியாது என்று ஒருவரின் உடலில் அது தொடங்குகிறது என்பது காரணம். மரபணு கோளாறு இல்லை. இது பெற்றோரில் காணப்படவில்லை, ஆனால் இது குழந்தைகளில் காணப்படுகின்றது. இது உங்கள் முன்னோர்களில் காணப்படவில்லை. அது உங்கள் வழக்கில் காணப்படுகிறது. எனவே இந்த நோய் ஒரு அறியப்படாத நோயியல் ஆகும். அதாவது ஏன் உங்கள் உடலில் இது ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட முடியாது. நோய்களில் இதுவும் ஒன்று. இது இன்னும் நடக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இப்போது உடனடியாக நாம் சார்ந்து பேசுவது IgA இம்முனோகுளோபின் பகுதியாகும். இது ஒவ்வொருவரின் உடலிலும் உள்ள பாக்டீரியாக்களிலிருந்து தொற்றுநோயிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் இந்த சக்தியை கொண்டு சிறுநீரகத்தை தாக்குவதன் மூலம் என்ன நடக்கும்? இது IgA நெஃப்ரோபதியில் நடக்கும் நிகழ்வு. பாக்டீரியாவை எதிர்த்து போராட உருவாக்கப்பட்ட உங்கள் போதுமான சக்தி பாதுகாப்பு வைரஸை எதிர்த்து போராட உருவாக்கப்படுகிறது. உடல் வைரஸை பாக்டீரியா என்று கருதி அதை தாக்கத் தொடங்கினால் அதை IgA நெஃப்ரோபதி என்று அழைக்கிறோம். இப்போது IgA சிறுநீரகத்தை காக்கும்போது அது என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி தீர்க்கப்படுகிறது? இது சிறுநீரகத்தின் அடித்தளத்திற்கு நிறுத்தப்பட வேண்டும். இது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுடன் என்ன செய்கிறது? அதனுடன் ஒட்டிக்கொண்டு அதை கொல்கிறது. இப்போது IgA நெஃப்ரோபதியில் என்ன நடக்கிறது? IgA இம்யூனோகுளோபின் பிளாஸ்மாவின் தளத்தில் நிறுத்தம் செய்கிறது. பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை வெளிநாட்டு உடல்களாக கருதுகிறது. அதை கொல்லத் தொடங்குகிறது. மேலும் இது வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிறுநீரகத்தின் மெம்பிரேன் சவரப்படுகிறது. அடித்தள சவரப்படுகிறது. நெஃப்ரான்கள் சவரப்படுகின்றன. நெஃப்ரான்கள் சேதமடையும் போது கிரியேட்டினின் மற்றும் யூரியா நிறுவனம் அதிகரிக்கத் தொடங்குகிறது. எனவே இவை முக்கிய கண்டுபிடிப்புகள். லூபஸ் நெஃப்ரிடிஸ் பற்றியும் பேசலாம். மற்ற நோய்களை பற்றியும் பேசலாம். ஆனால் இவை முக்கிய கண்டுபிடிப்புகள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளும் பங்குகள் மூலம் நோயை கண்டுபிடிக்கலாம் மற்றும் மருந்து வைக்கலாம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நோயாளிக்கு சிறந்த கவனிப்பை வழங்க முடியும் மற்றும் நாங்கள் சரியான திசையில் முன்னெடுக்க வேண்டும். எந்த CKD நோயும் முழுமையாக குணப்படுத்தப்படாததாக இருக்கின்றது. அது நிர்வகிக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக நீரிழிவு. ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் என்ன சொல்லப்படுகிறது? இது நோய் முழுமையாக குணமாகாது, ஆனால் நாங்கள் அதை நிர்வகிக்கும். அதேபோலி CKD நிர்வகிக்கக்கூடிய நோய்களில் ஒன்று குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒன்றாகும். அதை முழுமையாக குணப்படுத்த முடியாது. உங்கள் கிரியேட்டினின் அளவு 12 ஆக இருந்தால் அது 1க்கு வந்தாலும் சிறுநீரகத்தில் சிறிய சேதம் இருக்கும் என்று நீங்கள் இன்னும் CKD நோயாளியாக இருக்கும். அந்த சேதம் வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கிறது. மேலும் அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை மேலும் சேதப்படுத்துகிறது. எனவே பிபி மற்றும் சர்க்கரையில் இருந்து உங்களை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்று நம்புவது நல்லது. ஏனெனில் பிபி மற்றும் சர்க்கரை இருந்தால் 80% வழக்குகள் இங்கு உண்டாகும் என்று கருதப்படுகின்றன. எனவே 80% இப்படியே முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது ஒரு மிகவும் முக்கியமான புரிவதாகும் என்று அனைவரும் அறிய வேண்டியது. சிறுநீரக நோயாளிகள் மட்டுமல்ல, அனைவரும் இதை அறிய வேண்டும். அவர்கள் தங்கள் உடலை பாதுகாக்க சிறுநீரகங்களை காப்பாற்ற முடியும் மற்றும் அது நிகழும் முன் CKD ஏற்படும் முன் காப்பாற்றப்படலாம். இந்த வீடியோவில் சிறுநீரக பயாப்சி பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இது ஏன் முக்கியமானது? அறை இருக்கும்போது பெரிய அழுக்கு இருக்கின்றது. அதில் பல முழு உள்ளது. எனவே காரணம் தெரிந்து கொள்ளப்படுகிறது என்றால் அதன் வகையை அறியலாம். பயாப்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட விளைவுகளை நாம் பார்க்கிறோம். நான் கிடைக்கேன். எங்கள் முழு ஆயும் கிடைத்தது. நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். இப்போது நான் இதை மேலும் செலுத்த விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.